இன்னைக்கு பார்க்கிங் கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு, வந்த உடனே பார்க்கிங் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க மேடம். வேற எதுவும் இல்ல சார், உங்க பணம் மொத்தமா கீழே விழுந்து பரவி கிடந்துச்சு. இத கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏன் பணமா? ஆமா சார், உங்களோடது தான். நான் வண்டியை விட்டு இறங்கவே இல்லை மேடம். அப்படி இருக்கும்போது அது ஏன் பணமா இருக்காது? எனக்கு தெரியாது சார். நான் இங்க பணத்தை பார்த்தேன், நிறைய கிடந்துச்சு, அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன். மேபி உங்களோடதா இருக்கும். இதை வாங்கிக்கோங்க சார். அதோட இதுவும் உங்களோடது தான். ஹலோ பிரதர். ஹலோ பிரதர், என்னாச்சு? என்னாச்சு? இவன் காரு கதவை திறந்து சாஞ்சிட்டான். என்னவாச்சு? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு யாராவது அஜயோட போன் எடுத்திருக்கணும். அதுல இருந்து நம்பர் எடுத்து இவங்களுக்கு கூப்பிட்டுருக்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க. சாரோட கார் சாவியில ஆபீஸோட நம்பர் இருக்கும். அத பார்த்து ஒருவேளை எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம். ஹலோ, யாரு? ஹலோ மேடம், அஜய் சாரை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? அது சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் இவரோட செக்ரட்டரி. அஜயோட பொண்டாட்டி மாதிரில வாழறா. கண்டிப்பா அஜய் கூட இவளுக்கு அஃபர் இருக்கு. அஜய் நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? என்ன? நான் கேட்க வந்தது, அஜய் ஆபீஸ்ல ரொம்ப பாப்புலரா இருந்தாரா? ஆபீஸ்ல எல்லாருக்கும் அஜய் ரொம்ப பிடிக்கும். இனிமே எங்க ஆபீஸ் நிலைமை என்ன ஆகுமோ? அமைதியா இருங்க. அது இருக்கட்டும், உங்க கையில இந்த மெகந்தி. என் ஃப்ரெண்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கல்யாணம் இருந்தது. அங்கதான் மெகந்தி போட்டுக்கிட்டு. இல்ல மேடம், நீங்க அங்க போக கூடாது. ப்ளீஸ் இங்கே இருங்க. சார், அஜய் போன்ல ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா. அவ பேரு ஜோதி. ஜோதி? கூப்பிடு அந்த ஜோதிய. சார், ஆச்சரியமா இருக்கு. பட்ட பகல்ல சுட்டுருக்கானுங்க, ஆனா யாரும் பார்க்கவே இல்லை. எப்படி சார் பார்க்காம இருப்பாங்க? நான் ஒரு பொண்ணை பார்த்தேனே. பொண்ணை பாத்தியா? ஆமா சார். இந்த கூட்டத்திலயும் நீ அந்த பொண்ணை பாத்தியா? சார், அப்ப மழை பெய்யல சார். அந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஒரு பெரிய கொடையோட இங்க வரா. அப்ப யார் வேணாலும் திரும்பி பார்ப்பாங்கல்ல. ஒரு பொண்ணு பெரிய கொடையோடைய? ஆமா சார். முதல்ல பாத்தீங்கன்னா அதோ அவ அங்க நின்னுட்டு இருந்தா, தன்னுடைய தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தா. சரி, அவ யாரை பார்த்து தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தா? சார், அது வந்து நான் உள்ள இருந்தேன் இல்லையா, அதனால நான் அவளை தெளிவா பார்க்கல. ஆனா ஒருவேளை இந்த சைடு யாராவது ஒரு ஆம்பளை இருந்திருக்கணும். சரி, அப்புறம்? அவ நேரா இங்க கிளம்பி வந்தா. கார் பக்கம். கார் கிட்ட வந்தாளா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சார், இவ்வளோ பெரிய கொடை வேற நடுவில் வந்துருச்சு. அவ முகத்தை பார்க்கவே முடியல. எது, இந்த இறந்து போன ஆள்கிட்ட அந்த பொண்ணு பேசினாளா? ஆமா சார். ஐ சி. சரி, அந்த பொண்ணு என்ன பேசினா ஏதாச்சும் கேட்டுச்சா உங்களுக்கு? என்ன சார், நான் என் கடையில் இருந்தேன்.
எதை பார்த்தேனோ அதை தானே சொல்ல முடியும். ஆனால் சார், நான் பார்க்க ரொம்ப முயற்சி எடுத்தேன். ஆனால் நடுவில் ஒரு ஆள் வந்து நின்றுட்டான். அவன் தன்னோட கையை டோர் ஹேண்டிலில் வச்சான். அப்படியா? அப்புறம் வேற எதுவும் பார்க்கலையா? இல்லை சார், நடுவில் 2-3 பேர் வந்து நின்றுட்டாங்க. இது ஏதோ ஒரு கேங்கோட வேலையா தான் இருக்கு. பாஸ், சொல்லுங்க. பாஸ், ஒரே 1000 ரூபாய் நோட்டுங்க. கார்ல இருந்து விழுந்திருக்கோம். இல்ல, இது டூப்ளிகேட். அந்த கொடை பிடிச்சிட்டு வந்த பொண்ணோட தான் இருக்கலாம். இது அதே தான், தக் தக் கேங். வண்டி நின்ன உடனே 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டெல்லாம் டிரைவருக்கு காட்டிட்டு நோட்டு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. டிரைவர் கதவை திறந்தாலே போதும், 4 கதவும் திறந்துரும். அங்க இருந்த பேக் போயிடும், லேப்டாப் போயிடும், அதுக்கப்புறம் மாட்டிப்பாங்க. இவன் தான் காணாம போயிருக்கா? சார், எப்பவுமே இவர் கையில ஒரு பிரவுன் சூட்கேஸ் இருக்கும். அதுல நிறைய பணம் வச்சிருப்பாரு. ஆனா உள்ள இருந்த பேக்கை தான் காணுமே. கரெக்டு தான், பேக்கை காணும். ஒரு வேலை பண்ணு, இங்க இருக்கிற கடைகள் எல்லாத்துலயும் போய் பார்த்துட்டு வாங்க. எந்த கடையிலாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு. ஒருவேளை பேக் எடுத்துட்டு ஓடி போனவன் எங்கேயாவது கேமராவில் பதிஞ்சிருக்கலாம். ஓகே சார். அபிஜித், அந்த கடையில் கேமரா இருக்கு. ஓகே, செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம், பின்னாடி அதோ போறான். பூமிக்கு அடியில் ஒளிஞ்சிருந்தா கூட தோண்டி கண்டுபிடிச்சிடலாம். நல்லது, இப்போ நீங்க போகலாம். தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிடுவோம். பாஸ், ஃப்ரண்ட் டயர் பர்ஸ்ட் ஆயிருக்கு. நீ என்ன சொல்ற சாலங்கி? புல்லட்டா? ஆமா, புல்லட் இங்க பட்டிருக்கு. ஆனா புல்லட் இப்போ பாடியில தானே இருக்கு. பாஸ், 2 குண்டு அடிச்சிருக்காங்க. ஒன்னு இங்க பட்டிருக்கு, இன்னொன்னு பாடியில பட்டிருக்கு. அப்படின்னா 3 பேர் இருந்திருக்காங்க. சார், பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையோட சிசிடிவில ஒரு ஆள் அஜயோட பிரீஃப் கேஸை எடுத்துட்டு போனது தெரிஞ்சு. எந்த பக்கம்? சார், அவன் இந்த பக்கமா அப்படியே நடந்து போயிருக்கான். ஆனா சார், தக் தக் கேங்கால இவ்வளவு ஈஸியா இந்த வேலையை பண்ண முடியும்னா அப்ப அஜய ஏன் சுட்டு கொலை பண்ணிருக்கணும்? நோட்டை காட்டி இருக்கணும், கதவை திறந்து இருக்கணும், பேக் எடுத்திருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டக் டக் கேங் திருடுவாங்க, ஆனா கொலை செய்ய மாட்டாங்க. திருடுனதும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. சார், இங்க திருட்டு மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அந்த செக்ரட்டரி இருந்தால அவ கண்ணுல கொஞ்சம் திருட்டு தானே எனக்கு தெரிஞ்சது. என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன், கவனி. கொலைகாரன் வந்து இங்க இருந்திருக்கணும். யாரும் அவனை கண்டுக்க கூடாதுன்னு அமைதியா இப்படி நின்று இருக்கான். அதுக்கப்புறம் இங்க இருந்து சுட்டிருக்கணும். ஒரு குண்டு டயர்ல, இன்னொன்னு உடம்புல. ஒருவேளை அவன் கைய இப்படி வச்சிருக்கலாம். என்ன சொல்லுங்க? கண்டிப்பா அவன் இப்படித்தான் நின்று இருக்கணுமா என்ன? அட, உடனே ஏன்பா டென்ஷன் ஆகுற? நான் வச்சிருப்பான்னு தானே சொல்றேன். சரி, கை வச்சிருக்கட்டும், அதனால என்ன? இதுக்கு அர்த்தம் உடனே இதை டோ பண்ணி ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போங்கன்னு தான். என் வேலை முடிஞ்சது, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே, டாடா. அஜய், அஜய், அஜய் எங்க இருக்கா? உங்க பேர் ஜோதியா? ஆனா அஜய் எங்க இருக்கான்? பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணா, தைரியமா இருமா, தைரியமா இரு. நான் கடைசியா அவரை பார்க்க முடியுமா? சரி. ஆமா, நீங்க யாரு? நான் இவளோட பிரதர். சரி, நீங்க யாரு? நானும் அஜயும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். சரி, நீங்க அந்த ஜோனியாரி பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், அஜயோட செக்ரட்டரி. ஏன்
இல்ல சும்மா தான் கேட்டேன். ஒருவேளை இதால தான் கொலை நடந்துச்சோ? அபிஜித், நீ வக்கப்போர்ல குண்டூசியை தேடி இருக்கியா? இல்ல சார். இது அந்த மாதிரி தான். குண்டூசியை நாம தேடி ஆகணும். அந்த ஆளு பேக் எடுத்துட்டு நடந்தெல்லாம் போயிருக்க மாட்டான். கண்டிப்பா அவங்க கூட யாரும் இருந்திருக்காங்க. முன்னாடி யாராச்சும் பைக் இல்லனா ஸ்கூட்டர்ல கூட நின்னு இருப்பாங்க. கண்டிப்பா. அப்படியே அதுல ஏறி ஃபார்வர்ட்ல போயிருப்பாங்க. சரி, இந்த ஸ்பாட்ல வந்திருக்கான்னா நெக்ஸ்ட் ஜங்ஷன்ல 4 ரோட்ஸ் போகுது. அந்த 4 ரோடும் 4 ரோட கனெக்ட் பண்ணுது. அப்படி பார்த்தா இங்க நிறைய வழிகள் இருக்கு. இது பெரிய மூட்டை இல்ல, பெரிய மலையாவே தெரியுது. அபிஜித், தயா, எவ்வளவு வழி இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவுதான் வழி இருக்கு? 10, 20, 30, 40, 50, 100, 150, எவ்வளவு? வக்கப்போர்ல குண்டூசியை தேடி ஆகணும்னா நம்ம எல்லா வழிகளையும் தேடித்தான் ஆகணும். எந்தெந்த வழி எங்கெங்கெல்லாம் போகுதோ எல்லா வழியும் தேடணும். அதோட வழியில இருக்கிற எல்லா கடைகளையும் சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது தெரிய வரும். அதோட அந்த கொடை பிடிச்சிருந்த லேடி பத்தியும் ஏதாவது தெரிய வரலாம். அந்த பேக்கோட அந்தால் அங்கிருந்து கிளம்பி போனான்ல, அங்கிருந்து பார்க்கும்போது இதுதான் முதல் கிராசிங். இதுதான் அந்த 4 ரோடு. இதுல அவன் எங்க வேணாலும் போயிருக்கலாம். அங்க இருந்து வந்திருக்கான்னா அப்படியே நேரா போயிருந்தா இப்படிதான் போயிருக்கணும். பாப்போம். வா, நடந்தே போய் பார்க்கலாம். சிசிடிவி கேமரா தான், அதுவும் தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் இங்க பாரு. அடடா, இது உனக்கான இடம் போலயே. அட, எப்போ சிஐடி வேலையில சேர்ந்தனோ அப்பவே ஜிம்முங்கிறது பகல் கனவா போச்சு. நல்ல சந்தர்ப்பம் தயா, வா வந்து தரிசனம் பண்ணிக்கோ. சரி, யார் என்னென்ன பண்றான்னு பார்க்கலாம். வீட்டுக்கே போக மாட்டான் போல இருக்க. 2 பேர் பாடியும் நல்லா தான் இருக்கு. நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. கன்செஷன் தரேன், 10,000 per month. தம்பி, அதிகமா சொல்றீங்களே. நாங்க சிஐடி. சிசிடிவி ரெக்கார்டருங்க. சார், இது தெரிய வந்திருக்கு ஜோனியே அஜயோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவ அஜய் கூட நிறைய சண்டை போட்டிருக்கா. அதோட இது வரைக்கும் அவ அஜய மன்னிக்கலன்னு தான் தெரியுது. ஜூனியாரி அஜயோட முதல் கேர்ள் ஃப்ரெண்ட். அதாவது சார், இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அஜய் கொஞ்ச நாளா புது கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு இருந்தானா. நியூ கேர்ள் ஃப்ரெண்டா? ஜோதி. நீங்க தான் ஜோதியா? கண்டிப்பா ஜோதி தான் அஜயோட புது கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். இந்த ஜோதி தான் அஜய கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பா. இதுல ஒண்ணுமே தெரியல. மேபி இந்த பக்கம் வந்திருக்க மாட்டான். அவன் வேற ரோடு வழியா போயிருக்கணும். சார், நீங்க ஏன் ரெக்கார்டிங்கை செக் பண்றீங்க? இங்க ஒரு பெரிய ராபரி அப்புறம் ஒரு மர்டரும் நடந்திருக்கு. கொலையா? அதான் இந்த கேமரால கொலைகாரன் தெரியுறானான்னு பார்க்க வந்தோம். சிஐடிக்காரங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு இப்ப தெரியுது. இது என்னது? தாரிகா ஒரு பையன் கூட போறா. இவதான் மர்டர் பண்ணாளா? இல்ல தயா, ஏதோ ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா. சார், நீங்க என்ன இவ்வளவு அரெஸ்ட் பண்ண போறீங்களா என்ன? அட இல்லடா, ஏன்டா சும்மாறண்டா. ஓ, இது நல்லா இல்ல. இந்த கேமரா ஏதாவது தப்பா சொல்லுது. வாடா போலாம். என்ன அபிஜித்? அட ஒரு நிமிஷம். எப்பா வழி விடுப்பா. தெரியுமா, சும்மா தாரிகா குத்த சொல்ல மாட்டான். அபிஜித், தாரிகா. அட என்ன தயா இதெல்லாம்?
ஹே அபிஜித், தயா அது தாரிகா. சரி ஏதோ ஒரு வேலையா தாரிகா அந்த பையன் கூட வந்திருக்கலாம். அதேதான், மனசு கஷ்டமா இருக்குல்ல. சரி இருக்கட்டும், தாரிகா கேஸை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த கேஸை நான் முடிக்கிறேன். இங்க ஒரு சிசிடிவி இருக்கு. போதும் போதும் அண்ணா, இங்கே நிறுத்துங்க. வந்துட்டோம் அண்ணா. எவ்வளோ ஆச்சு? ஆச்! பாத்து பாத்து, இங்க தண்ணி இருக்கு, பாத்துக்கோ. ஓகே ஓகே. ஏன் இவ்வளோ தண்ணியாக இருக்க? பேபி, உன்னோட பர்த்டே ஷாப்பிங்க்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பசிக்குது. பசிக்குதா? அஃப்கோர்ஸ். What will you have? பீஸா, பிரெட், ஆமஸ், கினோ ஹன், பட்டர் சீஸ். இவ்ளோ சாப்பிடுவியா? அஃப்கோர்ஸ். The table? Yeah. டயர்ட் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடலாம்? காஃபில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. வெயிட்டர் என்ன இங்க வெயிட்டரை காணோம்? இங்க தான் எங்கயா இருப்பான். பேபி, நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த கடையில yellow கலர் Dress வாங்குனல்ல? முதல்ல 2 கோல்டு காஃபி வேணும், ஒரு மினரல் வாட்டர். சாப்பாடு ஆர்டரை அப்புறம் கொடுக்குறோம். பேபி, நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த கடையில yellow கலர் Dress வாங்குனல்ல? முதல்ல 2 கோல்டு காஃபி வேணும், ஒரு மினரல் வாட்டர். சாப்பாடு ஆர்டரை அப்புறம் கொடுக்குறோம். அந்த ஜானி யாரு மீட் பண்ண வந்திருக்கா? மேபி அவளோட புது பாஸோட. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? வெயிட், நீங்க எங்க போறீங்க? இது லேடிஸ் பார்லர், உங்களுக்கு எந்த வர்க்கும் இங்க இல்ல. இல்ல மேடம், நாங்க சிஐடி ஆபீசர்ஸ். நான் இன்ஸ்பெக்டர் தயா, அப்புறம் இவரு. Oh my god, தயா! Oh my god, உங்களை நாங்க டிவில பாத்துறோம். சார், உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். I like you my தயா. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க சும்மா தொட்டாலே விழுந்து வெந்திருக்க மாட்டா. தேங்க்ஸ். எனக்கு அது உங்களை மீட் பண்ணணும். இது வந்து என்னோட ரொம்ப நாள் கனவா இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும். சிடிஸ்ல இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வேலை பார்க்கறாங்க. என்ன மாதிரியே ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இருக்கலாம், ஆனா நாங்க இல்லன்னு சொல்லலையே. ஆனா தயா சார் வந்து ஸ்பெஷல். சார் வாங்க, இங்க உட்காருங்க சார். சார் வாங்க சார், நீங்க வாங்க, உட்காருங்க. வாங்க, இங்க வாங்க சார். இல்ல மேடம், ஒரு நிமிஷம். நாங்க இங்க உட்காந்து பேச வரல. நாங்க இங்க ஒரு வேலை விஷயமா வந்தோம். அட, வேலை நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். இவர் இன்னைக்கு தானே கையில சிக்கிருக்காரு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிடிஸ் இவ்வளவு வேல்யூ பண்ணுவாங்களா என்ன? சிஐடிக்கெல்லாம் கிடையாது, தயா சாருக்கு இருக்கு. அப்புறம் இவரு இன்ஸ்பெக்டர் அபிஜித், எனக்கு சீனியர். சிஐடியே இவரால தான் ரன் ஆகுது. அது இருக்கட்டும் சார், ஆனா நீங்க தான் ஸ்பெஷல். இந்த பாருங்க, இங்க வெளியே அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜை செக் பண்ண வந்தோம். ஒரு கொலைகாரனை நான் தேடிட்டு இருக்கேன். இந்த தயா என் கூட வேலை செய்ய வந்தான். ஆமா ஆமா ஆமா, எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜை காட்டுங்களேன் ப்ளீஸ். அந்த டக்டாக் கேங்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதனால அவனுங்க இந்த வழியா போனானுங்களான்னு செக் பண்ண வந்திருக்கோம். சார் இங்க வாங்க. பாருங்க சார். ஏமா தள்ளுமா. அவன் இந்த வழியா போனானா இல்லையான்னு இதுல எப்படி தெரியும்? அவனோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். பாத்தியா,
நம்ம என்ன போட்டுக்கிறோம்னு இவங்களுக்கு தெரியும். நாம ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டிருக்கதையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம். என்ன சார் ஆச்சு? Dress கிடைச்சிடுச்சா? இல்ல சீக்கிரமா கிடைச்சிரும். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. சார். ஸ்டாப். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. 2 பேர் இருக்கானுங்க. அடேங்க அப்பா, ரவுடிங்க இப்படிதான் இருப்பாங்களா? ஆமா. எந்த கார்ல இருந்து திருடுனாங்களோ அவனை சுட்டு தள்ளி இருக்கானுங்க. சார், ஜானி ஐ ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆளை சந்திக்க போயிருக்கா. சரி, யார் அந்த ஆளு? சார், அந்த ஆளுக்கு ஜானியாரி கிட்ட இருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டிருக்கலாம். இன்ஃபர்மேஷனா? சார், இதை பாருங்க. என்னது? அந்த என்வலப்ல அப்படி என்னதான் இருந்தது? அந்த என்வலப் அவனுக்கு எதுக்கு தேவை? ஒரு தடவை அந்த என்வலப் நம்ம கையில சிக்கிச்சுன்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். சார், கிரேட். எனக்கு உங்களை பத்தி தெரியும். வெறுங்கையோட நீங்க வர மாட்டீங்கன்னு. ஆனா இதை எப்படி எடுத்தீங்க? சார், மாறு வேஷத்துல போய் இந்த காரியத்தை முடிச்சிட்டோம் சார். சிஐடி காரங்க இதுல ஃபேமஸ் ஆச்சே. ஐயோ, ரொம்ப லேட் ஆகுது. லெட்ஸ் கோ. ஐயோ, என்னோட பேக். மேம் ஐம் சாரி. இருங்க, நான் கொஞ்சம் எடுத்து தரேன். இந்த இடத்துல லேஸ் கட்டுவீங்க? இந்தாங்க மேம். அந்த பேக் எடுங்க. இதோ கொடுக்குறேன் ப்ளீஸ். இந்தாங்க மேம். தேங்க் யூ. வெல்கம். அப்போ எதுக்காக தான் இவ்வளவு எல்லாம் நடக்குதா? சார், அஜய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது எப்படியும் அந்த ஜூனியாரிக்கு தெரிஞ்சிருக்கணும். சார், பிரேக்கப்க்கு அப்புறம் ஜோனியை அஜய கண்காணிச்சிட்டு வந்திருக்கா. இவ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஆளு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரன் அவன்தான் ஜூனியாரிய அஜய கண்காணிக்க சொல்லியிருப்பான். ஆனா அஜய் கூட கல்யாணம் நடக்க போறதா ஜோதி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாலே. அப்படின்னா அஜய் ஜூனியரிய கூட பிரேக்கப் பண்ணியிருக்கான். ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருப்பான். அப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த அஜய் ஒவ்வொரு பறவையா வேட்டையாடி இருக்கான்னு எனக்கு தெரியுது. சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஆளை நாம இப்ப கண்காணிச்சே ஆகணும். இல்லதையா, இங்க தெரியக்கூடிய எந்த கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ஸ்லயும் அவங்கள காணும். இந்த பக்கமும் போல. அப்படின்னா இந்த ஏரியாவை அவங்க தாண்டவே இல்லை. இங்க எங்கேயாச்சும் தான் அவங்க இருந்தாகணும். பட் அபிஜித், இங்க இருந்து வெளியே போகணும்னா இந்த வழி மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இந்த வழியா தான் போயிருக்கணும். எவ்வளோ நேரம் ஒளிஞ்சிருப்பானுங்க? ஏதாச்சும் செய்யணும்னா இங்க இருந்து கிளம்பி தானே ஆகணும். ஒரு வேலை பண்ணலாம். இங்கே கொஞ்ச நேரம் இருப்போம். ஓகே. அபிஜித் சார், நாங்க பிஎம் ரோட்ல தான் இருக்கோம். பிஎம் ரோடா?
கடையில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் செக் பண்ணி பார்த்தோம் சார். ஆனால் அவங்கள காணோம் சார். எங்குமே தென்படலையா? இதுல ஒண்ணு தெரியுது அபிஜித், அவங்க அங்கதான் இருக்காங்க, அதே ஏரியாவுக்குள்ள. ஆமா சார், அப்படிதான் தோணுது. இங்க எங்கேயாச்சும் தான் அவங்க தங்கி இருக்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல தான் கிடப்பாங்க. சார் நாங்க இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் கிளம்புவோம். இந்த பயணம் இந்த எஸ்ஜிஏ ரோட்ல இருந்து ஆரம்பிக்குது. முடிய போற இடம் பிஎம் ரோடு. சார் தயா சாரும் அபிஜித் சாரும் கிட்டத்தட்ட ஊரே சுத்தி வந்துட்டாங்க அவங்கள தேடுறதுக்கு. இதுதானே நம்ம வேலை பூர்வி. இது வரைக்கும் எந்த குற்றவாளியும் நம்ம பிடியிலிருந்து தப்பிக்கல. இவன் எவ்வளவு தூரம் வேணாலும் போகட்டும், ஆனா நாம அவனை தேடி கண்டுபிடிப்போம். டீ தயா, இல்லடா. ஏய், எழுந்துடா. சார் நான் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், நான் கிடையாது சார். சார் சார் உனக்கு வெக்கமா இல்ல? ஜனங்க கிட்டயே திருடுறீ. சாரி சார், சாரி. வயிற்று பொழப்புக்காக செய்ய வேண்டிய வருது. அதுக்காக தப்பு பண்ணுவியாடா? உழைக்கிறவங்க கிட்ட திருடுவியா? இல்ல சார். அப்புறம் கொலையும் பண்றீங்க. ஏன்டா கொலை பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல. நான் காலையில 9 மணிக்கு கிளம்பி 5-6 வண்டியை நான் திருடிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். எஸ்ஜே மார்க்ல ஒரு கொலை நடந்துச்சு, அதுக்கு என்ன சொல்ல போற? பணத்தை திருடிட்டு ஆளையும் கொண்டுட்ட. கொலை பண்ணல சார். சார் நான் சொல்றேன் சார், அன்னைக்கு ராகினி அந்த டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. நான் சீட்ல இருந்து பேக் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். நான் யாரையும் கொலை பண்ணல சார். ராகினி
அந்த கொடை வச்சிருந்தாலே பொண்ணு ராகினி அவ தான் சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொலைகாரனை பார்த்துருக்கணும். ராகினி எங்க இருப்பா? தாரிகா, இந்த ஸ்டேரிங் வீல்ல அஜயோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வேலை பண்ணு, வண்டியில வேற சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பாரு. அப்பா அஜய் தான் இல்லையான்னு தெரியும். சார், அந்த வைபவ் சொன்ன மாதிரி பார்த்தா அந்த கொடை வச்சிருந்த பொண்ணு இங்கே தான் கிடைப்பா. கிடைச்சிட்டா கொடைக்கால் எதிர்க்க தான் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. உலகமே அழிஞ்சு போனாலும் கையில இருக்கிற கொடையை விட மாட்டா போல இருக்கு. மேடம், இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, லேட்டஸ்டா வந்திருக்கு, ரொம்பவே அழகா இருக்கும். எவ்வளோ இது? இது 820 மேடம். 820? ஆமா. அண்ணன் என்கிட்ட வெறும் 500 ரூபா தான் இருக்கு, ஓகேவா? சாரி மேடம், எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இங்க பாருங்க, 500 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். கொடுத்தா கொடுங்க, இல்லனா விட்டுருங்க. சரி இருங்க மேம். சரி, அப்புறமா கொடுத்துரு. ஓகே, இத வாங்கிக்கோங்க. இத பேக் பண்ணி. சரிங்க. எப்ப பாரு கையில காசே நிக்க மாட்டேங்குது. இந்த வாட்டி பெருசா ஏதாவது ஆட்டே போடணும். பார்த்துக்கிட்டே இரு, அதுக்கப்புறம் பணத்துக்கு ஒரு குறைவும் வராது. வெறும் குர்தா தானா? புடவை வாங்க மாட்டியா? யார் நீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களோட தூக்கத்தை கெடுக்கிறவங்க நாங்க சிஐடிஸ். இது பாரு, கிட்ட வராத. கிட்ட வந்தா ஒரு வழி ஆக்கிடுவேன். சரி, வா நம்ம கூட கபடி விளையாடுறா. பின்னாடி போ, கிட்ட வராத. சார், நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. நிஜமாவே நான் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலையா? அப்புறம் இவன் எப்படி சுத்தான்? எனக்கு தெரியாது இவன் எப்படி செத்தான்னு. இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. கவனமா பாரு. ஞாபகம் இல்ல, ஞாபகப்படுத்தவா? சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் ஒரு சாதாரண திருடி தான். நான் போய் மர்டர் எல்லாம் எனக்கு அதெல்லாம் வரவே வராது சார். சார், நாம சந்தேகப்பட்டது சரிதான். இவங்க 2 பேரையும் தாண்டி வேற யாரும் இதுல இருக்காங்க. எவன் சுட்டானோ அவன் முகத்தை பார்த்திருப்பல்ல? இல்ல சார், நான் யாரையும் பார்க்கல. சொல்ல போனா நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அங்க இருந்து ஓடிட்டேன். ரைட் லெஃப்ட்னு நான் எதையுமே பார்க்கலங்க. நான் வெறும் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டேன். எப்படி பாப்ப? மேடம் தான் கொடையால முகத்தை மறைச்சிட்டீங்க. ஞாபகம் வருது சார். நான் அவனோட ஷூவை பார்த்தேன். அவனோட ஷூல ஒரு மாதிரி டிசைன் இருந்தது. ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு சார். ஸ்ட்ரேயா, வீரோ கூட்டிட்டு போ. அந்த ஷூவோட ஸ்கெட்சை வரை. சார், முகத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஷூவை வச்சாவது அவனை பிடிச்சிடலாம். சொல்லுங்க டாக்டர். தயா, நான் தான் சொன்னல, வண்டியை டோ பண்ணி ஃபாரன்சிக் லேபு கொண்டாந்தா தெரிஞ்சிரும்னு சொன்னல. ஆமா, என்ன தெரிஞ்சது? வண்டி மேல அஜயோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர்த்து மற்ற ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. எந்த இடத்துல? பின்னாடி டயருக்கு மேல, பாடியில. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாரோடது தெரியுமா? வாங்க வாங்க, இப்படி வந்து நில்லுங்க. அட, என்ன இது? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வரீங்க? சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒழுங்கா நில்லுங்க. ஆனா சார், நான் என்ன பண்ணேன்? எல்லாம் இப்ப தெரிய வரும். ஒழுங்கா நில்லு. பூர்வி, நீ இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தியா? உன் கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் 8412 தானே? ஆமா. எதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன? சார், ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு மக்கள் போவாங்க? சாப்பிட தானே. இல்ல, நீ சாப்பிட போகல, யாரையோ மீட் பண்ண போயிருக்க.
இவனை பார்க்க போயிருக்க. எதுக்கு போன ரெஸ்டாரண்ட்டுக்கு? என்ன சார் இது? ரெஸ்டாரண்ட்டுக்கு மக்கள் எதுக்காக போவாங்க? சாப்பிட தான் போவாங்க. நீ சாப்பிட போகல, யாரையோ சந்திக்க போன. அந்த ஆள் இவன் தான். ஆமா சார், எனக்கு ஞாபகம் வருது. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். இவரை பார்க்க. இவர் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தியோ இல்ல பிளான் போட போயிருந்தியோ? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல. நான் ஜஸ்ட் அஜய லவ் பண்ணிட்டு இருந்தேன். எங்களோட பிரேக்கப்க்கு அப்புறம் நான் இந்த சொசைட்டியை அஜய் மாதிரி துரோகிங்க கிட்ட இருந்து காப்பாற்ற விரும்பினேன். அதோட இவர் தான் என்ன கண்காணிக்க சொல்லியிருந்தாரு. ஏன் அஜய் எதுக்கு கண்காணிக்க சொல்லியிருந்தாரு? சார் அது வேற ஒன்றும் இல்லை. அஜய் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். நான் அதனால தான் ஜூலி கிட்ட அவன் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டேன். இங்க பாருங்க, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தானா? சார், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் என்ன லவ் பண்ற விஷயமே எனக்கு தெரியாது. நீ தானே என் அஜயை கொலை பண்ண? பேசுடா. ஏன் பேச மாட்டேங்கிற? கொலை பண்ணது நீ தானே? விடுங்க. சரி ஜோதி, நீ அஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே நீ அவனை கொலை பண்ண பார்த்த இல்லையா? என்ன பண்ண போற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அண்ணா என்ன விடுங்க, என்ன போ விடுங்க. இன்னைக்கு நான் அந்த அயோகனை கொலை பண்ணதா போறேன். அறிவு இருக்கா? அத விடு. ஏன் இப்படி பண்ற? அவன் உன்னோட அன்புக்கே தகுதியானவன் இல்ல. அவனை விட்டுடு, அவனை மறந்துரு. அண்ணா, என்னால அவனை மறக்க முடியாது. நான் சத்தியமா உன்னை பழி வாங்கியே தீருவேன். இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. சார் ப்ளீஸ், என் சிஸ்டர் எதுவும் சொல்லாதீங்க. அஜய் இறந்த அப்புறம் அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. சரி, உங்க சிஸ்டரை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா இந்த டிசைன் ஷூ யார் போட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட நாங்க பேசலாம் இல்லையா? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சொல்லு. உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்க கையில இருக்கு. ஆமா, நான் தான் அஜயை கொன்னேன். அவன் ஒரு 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரன். என்னால என் தங்கச்சியோட நிலைமை பார்க்க முடியல சார். அதனால பைக்கில் அவனை நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அஜய் திடீர்னு வண்டியை சைடில் நிப்பாட்டிட்டான். அவனை பார்த்துட்டு நானும் என் பைக்கை பார்க் பண்ணேன் சார். அப்போதான் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். அஜய் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தான். ஆமா, அஜய் இந்த பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போதான் கோபம் வந்துச்சு. இந்த மிருகம் வாழவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அப்புறம் என்னோட சைலன்சர் கண்ணை நான் எடுத்தேன். அஜயா நீ கொன்னுட்ட? பிரகாஷ், உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணலாம், இல்ல பிளான் பண்ணியும் பண்ணிருக்கலாம்.
ஆனா ரெண்டுமே குற்றம்தான். ஒருத்தரோட உயிரை பறிக்கிறது மிகப்பெரிய குற்றம். உனக்கு கடுமையான தண்டனை காத்திருக்கு. அது தூக்கா கூட இருக்கலாம். நீ டக் டக் கேங் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டீங்க. அப்பாவி மக்களை ஏமாத்துனீங்க. உங்க குற்றத்துக்கும் தண்டனை இருக்கு. கம்பி பின்னாடி உட்கார்ந்து கழி தின்னுங்க. அப்படியே எத்தனை கம்பினோ எண்ணுங்க.